எவ்வளோக்கு வாங்கிட்டு வரீங்க ஜோடி இது? 8000மா? இது கையில் வச்சுருக்கீங்க. நான் வணக்கம்ண்ணா, நீங்கள் எந்த ஊர்னா உங்கள் பேர்? எங்கள் பேர் ரவி. ஆண்ணா நம்பிக்குப்பம். கந்திக்குப்பம் சோழிகர் பக்கத்தில். ஓகே ஓகே. இப்போ வளர்ப்புக்காக வாங்கிட்டு போகிறீங்களா? இன்னும் வீட்டில் ஆடெல்லாம் வளர்க்குறீங்களா? எத்தனை ஆடு வளர்த்துட்டு வரீங்க? மாடு ஆடெல்லாம் இருக்குது. அப்படிங்களா? ஓகே. இந்த ஆடை பற்றி சொல்லுங்கள். இந்த ஆடு எவ்வளோ? 4200. 4200. ஓகே. இது வந்து பொட்டை ஆடுங்க? இல்லை, எல்லாமே கேட்டாவா? ஓ, 4200. இது 4200, அது 4000. அது 4000. இது 8000 ரூபாய் 2 ஆடு. இது ஒரு ஆடு 4000 ரூபாய். 4200. எவ்வளோ சொன்னாங்க? 10,000 ரூபாய் மேல சொல்றாங்க. 11,000 சொன்னாங்க. இது வந்து 5,000 கொடுக்க சொன்னாங்க. இது பேசி நாங்க வாங்கினோம். ஓகே ஓகே ஓகே. எல்லாம் விலை அதிகமாக தான் இருக்கோ? கேட்க முடியல, விலை ஜாஸ்தியா இருக்கு. குட்டி 5,000 6,000 சொல்றாங்க. அது முன்ன வந்தா 3,000 2,500 அப்படி இருக்கும். இப்போ அதிகமா விலை சொல்றாங்க. ஓகே ஓகே. வியாபாரம் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இந்த மாதன்றதுனால கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. ஓகே. ரொம்ப நன்றிங்க. நான் எவ்வளோக்கு வாங்கினீங்க தெரிஞ்சுக்கலாமா? அது இந்த ஆடு எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னு? அது வந்து 10,500. ஓகே, 10,500 கொடுத்து வாங்கி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? அங்கே பள்ளிப்பேட்டு பக்கம் வெளியே வரோம், வில்லேஜ். அப்படிங்களா? ஓகே. எவ்வளோ சொன்னாங்க ஃபஸ்ட்டு அவங்க? 12 சொன்னாங்க. 10:30 வந்தாங்க. ஓகே ஓகே. என்ன பயன்பாட்டு வாங்கிட்டு போகிறீங்கன்னா? அம்மனுக்கு வெட்டணும், திரௌபதி அம்மனுக்கு வேண்டுதலுக்காக. ஆமாம், வேண்டுதல். இந்த ஆடி மாதம்னா நிறைய இதுதான். நீங்கள் எதிர்பார்த்த விலை கிடைச்சதானே? அதிகமாக சொல்கிறாங்களா விலைலாம்? விலை அதிகமாக சொல்கிறாங்க, எதிர்பார்த்த விலை கிடைக்கல. அப்படிங்களா? எத்தனை கிலோ வரும்ண்ணா அது? ஒரு 8 கிலோ வரும். 8 கிலோ வரும். 8 கிலோ தான் வரும். ஓகே ஓகே. நீங்கள் எவ்வளோ விலையில் வாங்கலான்னு வந்தீங்க? இந்த விலையிலேயே இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் வாங்கலாம்னு வந்துருப்பீங்க நினைக்கிறேன். இல்லை, நாங்கள் ஒரு மீடியம் வாங்கினதுக்கு தான் வந்தோம். பெரிய ஆடுங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் 16, 20 சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. வரேன். சரி, நன்றிண்ணா. சரி. இன்னைக்கு ராணிப்பேட்டை சந்தையில் சூப்பரான ஒரு கெடா கொண்டு வந்திருக்காங்க, செம்மறி கெடா. ரெண்டுமே நல்லா தரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா ஒரு 2 கெடா கொண்டு வந்துருக்கீங்க, செம்மறி கெடா. இது என்ன ரகம்ண்ணா? இது நெல்லூர் ஜோடி சொன்னாங்கண்ணா. ஓகே அண்ணா. இது பல்லுண்ணா? 4 பல்லு. ரெண்டுக்குமே 4 பல்லு. ரெண்டுமே 4 பல்லு. 4 பல்லுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. எத்தனை கிலோ வரும்ண்ணா ஒரு ஆடு தோராயமா? 35 கிலோக்கு மேலே வரணும் ஒரு ஆடு. ஆமாம். ஓகே. இப்போ 2 ஆடு எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? நான் ஜோடி 65 சொல்லியிருக்கேன். 65 சொல்கிறீங்க. ஜோடி சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா? இன்னும் எதுவும் கேட்கலண்ணா. இன்னும் எதுவும் கேட்கல. 65,000 சொல்கிறாங்க. 4 பல்லுங்க ஆடு. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 35 கிலோ வருமா ஒரு ஆடு? நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுக்கலான்னு பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க? நான் ஒரு 55 வந்தால் கொடுத்துலான்னு. 55? பரவாயில்லையா, இறங்கி வராருங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். தரமான கேடா, பாக்குறதுக்கு பயங்கரமான குறுக்கி இருக்கு. என்ன இது பல்லுண்ணா? கேடாக்கு பல்லு 6 பல்லு. 6 பல்லு. என்ன ரகம்? டேய், என்ன ரகம் ஆடுனா? இது வடைத்து கடா, நெல்லூர் உடுப்பி. இது பிரீடுக்காக யூஸ் பண்ணுவாங்களா? பிரீடு. பல்லுங்கண்ணா? பல்லு சரி பல்லு. எவ்வளோ விலை சொல்றீங்கண்ணா? இதுவா 30,000 சொல்றீங்க. பாருங்க, நல்லா இருக்கு. சந்தையில் எவ்வளோ வரையும் கேட்குறாங்கண்ணா உங்ககிட்ட? கேட்குறாங்கண்ணா 28 வரையும் கேட்குறாங்க. 28 வரையும் கேட்குறாங்க. நீ எவ்வளோ வந்தால் ஃபைனல் பண்ணுறீங்க? ஃபைனல் ஒரு 500 1000 அவ்வளோதான். ஓகே. ஒரு 27, ஒரு 1000 ரூபாய் கம்மி. 27,000 ஃபைனல் பண்ணுறாருங்க. சரி பல்லு, நல்லா இருக்கு அமைப்பு எல்லாமே. அவர் பாரு. ஓகே, நன்றி சாமி. வணக்கம். வணக்கம் காலை சாமி. இன்னைக்கு எந்த வகையான ஆடு கொண்டு வந்தீங்க? இது எல்லாம் வந்து ஓங்கல் குட்டி, ஆந்திரா. எத்தனை மாச குட்டி சாமி இது? இது எல்லாம் வந்து 3 மாசம் 4 மாசம் குட்டிங்க. 3 மாச குட்டி 4 மாச குட்டிங்க. ஆமாண்ணா. இந்த ஓங்கல் குட்டின்னு சொல்றாங்க. ஓங்கல் ஜாதி ஒரிஜினல். இது ஒரிஜினலா? ஆமா, ஒரிஜினல். ஓகே. இதெல்லாம் ஒரு 4 மாச குட்டி இருக்குங்களா? ஆமா, 4 மாச குட்டி. ஜோடி எவ்வளோ விலை சொல்றீங்க சாமி? ஆமா, குட்டிக்கு ஏற்ற மாதிரி. குட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆவரேஜா சொல்லுங்க. இப்போ
எல்லாமே ரேட் இல்லை எனக்கு ஜோடி குட்டிக்கு ஏத்த மாதிரி தான். 16, 17, 18. அதுதான் ஜோடி வந்து ஒரு 16,000 17,000 18,000 அதாவது 18,000 ரூபாய் அப்படி. ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி சைஸ்க்கு ஏத்த மாதிரி. ஜோடிக்கு இதெல்லாம் ஏத்த வந்து மாதிரி 18. இந்த சைஸ்லாம் 18. ஓகே கொம்பு வந்திருக்கு. ஆமாம், கொம்பு கொம்பு பேசுனா மண்டைக்கர் நல்லா தெளிவாக இருக்கும் குட்டி. அருமை இருக்கு. ஏதாவது ஒன்று வெளியே எடுத்து காட்டுங்களா? இப்போ இது எவ்வளோ பெருசா? இதே மாதிரி இன்னொரு ஆடு 2 ஆடு எடுக்கிறோன்னா எவ்வளோ விலை சொல்லுவீங்க சார்? அது 18,000. 18,000. 18 மேக்ஸிமம் 19. அதுதான் எப்படி இது பாரு கரெக்டா தெளிவா. தெளிவான குட்டி நல்லா பொங்கல் நல்லா சைஸ் வரும். இப்போ சாமி இது வாங்கினா எத்தனை மாதம் வளர்க்கணும் ஆடு ஆகிறதுக்கு சேல் பண்ணுறதுக்கு? அது நம்ம விருப்பம் தான். சரி இப்போ அடுத்து இப்போ பக்ரீத் பிளான் பண்ண முடியுமா இதை வாங்கி? 4 மாதம் விற்றுடலாம். பக்ரீத் போட்டால் வச்சுக்கோ விற்றுடும். பக்ரீத் கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஆமாம், ஓகே ஒரு 4-5 கறி விட்டுனா 4 மாதம் 5 மாதம் விற்று நம்ம இருப்போம். பக்ரீத் கரெக்டாக ஓடும். எல்லாம் 40-50 கிலோ வந்துடும். 50 கிலோ 60 கிலோ வந்துடும் பக்ரீத்துக்கெலாம். வணக்கம்ண்ணா. 13,000 சொல்லுங்கண்ணா. 13,000 டைரக்டா விலைக்கு வராருங்க. என்ன ரகம்? Single. ரகம்ண்ணா இது? இதுவாண்ணா இது ஆந்திரா ஜுடிப்பி. ஆந்திரா ஜுடிப்பி. ஓகே ஆந்திரா ஜுடிப்பின்னு சொல்றாங்க. செம்மறி ஆடு மாதிரி இது ஒரு ரகம். ஆமாம் ஆமாம். இது வந்து கறி ஆடு தான். கறி ஆடு தான். ஓகே இதெல்லாம் பண்ணையில் வளர்ந்த ஆடுங்களா? பண்ணையில் தான். ஆமாம் பண்ணையில் வளர்ந்ததா. ஒரு ஆடு தலை எவ்வளோ விலை சொல்றீங்க? 13,000 சொல்லுங்க. 13,000 சொல்றீங்க. 13,000 சொல்றாங்க. ஒரு ஆடு மட்டும் கொஞ்சம் வெளியிடுங்க பார்க்கலாம். ஓகே எத்தனை கிலோ வரும்ண்ணா ஒரு ஆடு? 5 கிலோ வரும். 15 கிலோ வரும். 15 கிலோ வரும்னு சொல்றாங்க ஒரு ஆடு. நான் லாஸ்ட் டைம்ல என்ன தருவீங்க ஒரு ஆடு? 11,000 நான் குத்துருவேன். 11,500 ஃபைனல் பண்றாருங்க. கறிகள் அப்படி நல்லா இருக்குமா ஆடு? கறிக்கு நல்லா இருக்குண்ணா. இப்போ நீங்க எத்தனை ஆடு வளர்த்துட்டு வரீங்கண்ணா? இது நம்ம வாங்கி வியாபாரம் தான், சேல்ஸ் தான். அப்படிங்களா? எங்களுக்கு பல்கா வேணும்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே பண்ணலாம். மொபைல் நம்பர் சொல்றீங்களா? 97 86 45 27 41. ஆமாம். எங்களுக்கு பல்கா வேணும் ஆடு ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணலாம். இல்லை சிங்கிள் பீஸ் டபுள் பீஸ் ஆனால் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். வளர்ப்பு குட்டிலாம் தருவீங்களா? இல்லை இது தரேன். வளர்ப்பு குட்டி என்கிட்ட வரும். வளர்ப்பு குட்டி கூட வாங்கலாம். நீங்கள் எந்த ஊர்னா? நான் கண்ணமங்கலம். கண்ணமங்கலம். உங்கள் பேர்? சரவணன். என் பேர் சரவணன். கண்ணமங்கலத்துலேருந்து சரவணன் வந்து வியாபாரி தான். இப்போ இந்த மாதிரி ஆடெல்லாம் பல்காக வந்து வாங்குறாங்க. நான் இப்போ கம்ம சமயத்தின சந்தை எப்படின்னா இருக்காங்க? அது அப்படியே நடக்குதுண்ணா. பொறுமையாக நடக்குது. கொஞ்சம் லேட்டெல்லாம் எல்லாரும் ஒத்துழைச்சா ஓரளவுக்கு கொண்டு போயிடலாம். மெயினில் வந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே அங்கெல்லாம் கொண்டு போகிறீங்களா? அங்கெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு போகிறது. நம்ம பல்காண்டு தான். ஆடு தொட்டி ரெகுலர். ஓகே டேரக்ட் டு டேரக்ட் வாங்கிடுறோம். ஆமாம் ஆடு தொட்டி ரெகுலர். வண்டி இருக்குது நம்மளுது. வண்டி நம்மளுது தான். வியாபாரிங்க டென்ஷன் ஆகுறாங்க. நீங்கள் வீடியோல எல்லாம் விவரமாக சொல்லிடுறீங்க. நாங்கள் ஊர் மேலே போய் ஆடு வாங்க முடியல. அவங்க வந்து நாங்கள் எல்லாம் பார்த்துடுறோம் வீடியோவில். நீங்கள் ரேட் இவ்வளோ ரேட்டெல்லாம் தர முடியாது, ஜாஸ்தியாக தான் தருவேன் அப்படின்னு ஊர் மேலே போனால் சண்டை போடுறாங்களா? 8 மணி ஆகுது, இன்னும் கிளையவே இல்லை. அப்படியே தான் இருக்குது. வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக தான் போகுது. ஏன்னா கெடா வந்து நிறைய கொண்டு வந்துட்டாங்க, மூவ் ஆகலை. எவ்வளோ விலை சொல்கிறீங்க ஐயா இது ஆடு? ஜோடி 25,000. ஜோடி 25,000 சொல்கிறாங்க. ஜோடி 25,000 சொல்கிறாங்க. சாமி ஏன் சாமி ட்ரெஸ் பார்ப்பா வேலை சொல்லல. வர
அது வரேன் பின்னாடி 11 தான் இருந்தாங்க, அப்புறம் 5 செல்லு லாஸ்ட்டாக போச்சு. போட்டலாம் ஆல்ரெடியே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. கடா அப்படி பாருண்ணா கடா. பாரு பாரு வா உனக்கு இல்ல ஒன்றுதான் கடை. சூப்பராக இருக்கு பாருங்க ஆடு. ஜோடி எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 45,000. ஜோடி 45,000 சொல்கிறாங்க. இது என்ன ரகம் ஆடுங்க? அது குண்டூர் ஆடு. இந்த நெல்லூருக்கு ஆடு குண்டூர் ஆடு சொல்கிறாங்களே அது. வணக்கண்ணா. வணக்கண்ணா, உங்கள் பேருண்ணா? இங்கே வைங்கண்ணா. வாய்க்கா. என் பேர் சக்கரவர்த்திண்ணா. சக்கரவர்த்தி. அண்ணா இந்த ஆடு என்ன ரகம் ஆடுண்ணா? இதா குண்டூர் ஆடுண்ணா. குண்டூர் ஆடு. ஓகே. இது எல்லாமே வந்து சேல் கொண்டு வந்திருக்கீங்க? ஆமாம். இது எத்தனை கிலோ வரும்ண்ணா ஒரு ஆடு? இதண்ணா ஒரு 25 கிலோ வரும். 25 கிலோ வரும் ஒரு ஆடு. 25 கிலோ வரும்னு சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? ஒரு ஆடு எவ்வளோ விலை சொல்கிறீங்க? இதண்ணா 22,000. 22,000 ஒரு ஆடு. ஓகே அண்ணா, இது பல்லுண்ணா ஆடுகளா? பல்லெல்லாம் 6 பல்லு. அதான் கணக்கு. ஓகே. இது கறி ஆடு தான். கறி நல்லா இருக்கும். ஓகே, நன்றிண்ணா. என்ன ரேட்டுண்ணா? கேட்டான். சூப்பராக இருக்கு கேடாண்ணா. வணக்கண்ணா. இது மட்டும் கையில் வச்சுக்கோங்களா, வாங்கிட்டு வச்சுக்கோங்களா. இந்த ஆட்டுக்கு பல்லுண்ணா? பல்லு 2 பல்லு கெடா. சூப்பராக இருக்கு பாருங்க. எத்தனை கிலோ வரும்ண்ணா? ஒரு 17 கிலோ வரணும். இப்போ ஒரு 17 கிலோ வரும்னு சொல்கிறாருங்க. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 17 ரூபாய் சொன்னேன். 5 ரூபாய்க்கு கேட்டாங்க. எவ்வளோ வந்தால் தருவீங்கண்ணா? ஒரு 14 வந்தால் கொடுத்துடலாம். 14,500 வந்தால் ஃபைனல் பண்ணுறாருங்க. 2 பல்லு கெடா. சூப்பரான கெடா எடுத்து வந்திருக்காங்க பாருங்க. நல்லா அருமையாக இருக்கு ஜோடி கெடா. அண்ணா வணக்கம்ண்ணா. இந்த ஜோடி கெடா ஒரு ஆடு எத்தனை கிலோ வரும்ண்ணா? வரண்ணா ஒரு 40 கிலோ கிட்ட வரணும். 40 கிலோ கிட்ட வரும்னு சொல்கிறாருங்க. பல்லுண்ணா ஆட்டுக்கு? ஒன்று தான். 6 பல்லு ஒன்று 4 பல்லு ஒன்று. 6 பல்லு ஒன்று 4 பல்லு ஒன்று. அண்ணா ஜோடி எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? ஜோடி 60 ரூபா சொல்கிறேன். 60,000.
தனியா எல்லாம் ஒரே சைஸ் தான் இருக்கு. ஆமா 2 ஒன்று தரேன். ஓகே 60,000 சொல்றீங்க. எவ்வளவு விலையும் கேக்குறாங்கண்ணா சந்தையில? கேட்குறாங்க நான் ஒரு 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 45-50 கேட்குறாங்க. கேக்குறாங்க 45-50 வரையும் கேக்குறாங்க. அவர் 60,000 சொல்றாரு. எவ்வளவு வேணா தருவீங்கண்ணா ஃபைனலா? ஒரு 57. ஓகே ஓகே. நம்மளது எந்த ஊருங்கண்ணா? காரை தானா? காரை தான். ஓகே பிரதர் வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க பேர் எந்த ஊருங்க? எங்களுக்கு சொந்த ஊர் நெடுங்குளம் சேத்துப்பட்டு பக்கத்துல. சேத்துப்பட்டு பக்கத்துல. ஆமா. இப்போ இது ஆடு வாங்கியிருக்கீங்களா? வாங்கிக்கிறோம். ஓ சூப்பரா இருக்கு. சென ஆடுங்களா? ஆமா சென ஆடு. ஓ எத்தனாவது ஈத்து குட்டி போட போகுது தெரியுமா? இது அவங்க வாங்குறது தெரியும், நம்மளுக்கு தெரியாது. நம்ம இப்பதான் வாங்கிக்கிறோம். வீட்டுல ஒரு 10 ஆடு இருக்குது. அப்படிங்களா? இன்னும் வீட்டுல ஒரு 10 ஆடு வளர்த்து 10 ஆடு இருக்குது. என்ன ரக ஆடு வளர்க்குறீங்க? நாங்க மொத்தம் ஆந்திரா பிரீடு தான் வளர்க்குறோம். அப்படிங்களா? கொடி ஆடுங்க. ஓகே. ஆந்திரா பிரீடு. இது என்ன ரகம் ஆடு இது? இது வந்து கொடி பல்லன்னு சொல்லுவாங்க இது. அப்படிங்களா? ஆமா. ஓ எத்தனை குட்டி போடும்? இது 3 குட்டி வரைக்கும் போடும், 4 குட்டி வரைக்கும் போடும். அப்படிங்களா? ஒரு 3 குட்டி போடும்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே. இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்னு குட்டி போட? இன்னும் ஒரு 15-20 நாள் ஆகும். ஓ 10 நாள் ஆகும் குட்டி போடுறதுக்கு. புல் சென. ஓ ஓகே. எவ்வளவு விலை சொன்னாங்க? எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? 25 ரூபா பேசுனாங்க. நாங்க 22 ரூபா முடிச்சிக்கிறோம். அப்படியா? 22,000 வாங்கிட்டீங்க. ஆமா. இந்த ஒரு ஆடு தான் வாங்கிருக்கீங்களா? ஒரு ஆடு தான் வாங்குறோம். இன்னொரு ஆடு பார்க்க போறோம். அப்படிங்களா? ஓ நான் தான் ஐடி கம்பெனில வேலை பார்த்தா ஆடு மேய்க்கிற ஒரு சுகம் வேற தானே. அப்படியா? சுகமே வேற தான் இருக்கு. அடடடா. ஆடு மேய்ச்சா ஆளா இல்ல. பொண்ணு தர மாட்டேங்கிறாங்களே. பொண்ணு தர மாட்டேங்கிறாங்களே. ஆடு மேய்ச்சா பொண்ணு தர மாட்டாங்கன்னா இந்த காலத்துல ஆடு மேய்க்கிற வியாபாரம் தானே பணத்தோட சுத்திக்கிறாங்க. நம்மளா வாயினா அர்த்தம் சொன்னா நம்ம வாய் கொடுத்தா நம்மளா வாயிடணும். அப்படிங்களா? ஆடு மேய்க்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவாங்க. ஆமாடா இன்ட்ரெஸ்டிங்கா. உண்மைதான்ப்பா. நானும் ஆடெல்லாம் மேய்ச்சிருக்கேன். இப்போ கூட எங்க வீட்ல ஆடு இருக்கு. ஓகே. இப்போ இது வாங்கியிருக்காங்க 22,000 வாங்கிருக்காங்க. 25 ரூபா. சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? நீங்க நினைச்ச மாதிரி விலைக்கு வாங்கிட்டீங்களா இல்ல அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? நினைக்கிற வேலை தான் வந்துக்குது. ஆனா முன்ன இதோட சூடா இருந்தது. ஆடி வள்ளிக்கு ஃபர்ஸ்ட் வள்ளிக்கு சம சூடா இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. அப்படிங்களா? ஆமா. ஓகே ஓகே. எல்லா ஆடுமா இல்ல குறிப்பிட்ட ஆடு மட்டும் தான் விலை அதிகமா இருக்கா? குறிப்பிட்ட ஆடு இது மாதிரி சென ஆடுங்க நல்லா ரேட் அதிகமா இருக்குது. செனல ஆடுங்க ஒரு அளவுக்கு கொடுப்பாங்க. ஓகே. ஆடி மாசம்னா வந்து கெடாக்கள் விலை தான் அதிகமா. ஆமா கெடாக்கு தான் அதிகமா ரேட் வரும். நிறைய கொண்டு வராங்கல்ல இந்த ஊருக்கு. ஆமா. ஓகே. நன்றி 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 வைக்கிறேன். போட்டு எத்தனை நாள் இருக்கு? எங்க கவர் பாருங்க. சூப்பரா இருக்கு ஒரு குட்டி. செம்மறி குட்டி. எத்தனை நாள் குட்டி இருக்குது? ஒரு வாரம் குட்டி. எவ்வளவு விலை கொடுத்து வாங்குனீங்கண்ணா? 1200 ரூபாய் இந்த குட்டி வாங்கியிருக்காங்க. கெடா குட்டி பொட்டை குட்டிங்களா? பொட்டை குட்டி 1200 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஓகேண்ணா ஓகே தேங்க்ஸ்ண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். அண்ணா உங்க பேர் எந்த ஊருங்க? திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்ப்பாக்கம் கிராமம். ஓகே. திருவண்ணாமலை மாவட்டத்துல வராங்க. ஆமா சார். இப்போ வளர்ப்பு செம்மறி ஆடு வாங்கியிருக்கீங்க. ஆமா சார். எல்லாமே கெடாவா? எல்லாமே கடை கொடுத்தேன் சார். சொல்லுங்க எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க? எவ்வளவு சொன்னாங்க? 14,500 ரூபாய் கொடுத்து வாங்கினேங்க. ஜோடி 14,500. 14,500. எத்தனை மாசம் குட்டிங்க ஐயா? என்ன சார்? எத்தனை மாசம் குட்டி இருக்கும் அது? இது ஒரு 5 மாசத்து குட்டி இருக்கு சார். ஒரு 5 மாச குட்டி. ஆமா 14,500 சார். 500. ஆமா சார். ஜோடி. ஆமா சார். இன்னும் ஆடெல்லாம் வளர்த்துட்டு வரீங்களாண்ணா? ஆமா சார். எத்தனை ஆடு வளர்த்துட்டு வரீங்க? வீட்டுல ஒரு 20 இருக்குது சார். 20 ஆடு இருக்கு. ஆமா சார். எல்லாமே செம்மறி ஆடு தான். எல்லாம் வெள்ளை குறும்பாடு தான் சார். ஓகே. இது என்ன ரகம்ண்ணா செம்மறி ஆடுல? இது வெள்ளை குறும்பாடு. வெள்ளை குறும்பாடு. குறும்பாடு. ஓ வெள்ளை குறும்பாடு. தலை மட்டும் கொஞ்சம் காட்டுறீங்களா? நல்லா காட்டு. அப்படி. இது நல்லா பெரிய ஆடு ஆகி சேல் பண்றதுக்கு எத்தனை மாசம் வளர்க்கணும்ண்ணா நீங்க? 10 மாசம் வளர்க்கணும் சார். 10 மாசம் வளர்க்கணும். ஆமா சார். இப்போ 14,500 ரூபாய் கொடுத்து வாங்குனீங்க. ஒரு 10 மாசம் கழிச்சு உங்களுடைய கணிப்பு எவ்வளவு வந்தா சேல் பண்ணுவீங்க? நான் ஒரு 35,000 வந்தா விடுவேன் சார். ஜோடி. ஜோடி சார். இதெல்லாம் தீவனம் பண்ணையில இருந்து வளர்க்குறது. தீவனம் பில்லு கள்ளக்குடி போட்டு வளர்க்குறது. ஓகே ஓகே. இப்போ நேரா எடுத்து மேப்பு கொடுப்பீங்க. ஆமா சார். தொண்டை இருக்குது பாரு. தொண்டை இருக்குது. ஓகே நன்றி நன்றிண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. வாங்குறீங்களா? இல்ல 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 நம்ம வீடியோ எடுக்கிறோம். ரைட் எடுத்து. நான் வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்க பேர் எந்த ஊரு? என் பேர் அகஸ்டினுங்க. அகஸ்டின். எந்த ஊருங்கண்ணா? நம்ம மருதம்பாக்கம். மருதம்பாக்கம். இந்த கடை வாங்கினதா நீங்க? நான் வாங்கினேங்க. ஓகே. இந்த 4 கடை வாங்கியிருக்கீங்க. அப்படிங்களா? இந்த கடை வந்து பல்லுங்க ஐயா? பல்லு இன்னும் பல்லு பட்டலைங்க.
இன்னும் பல்லு பல்ல ரெண்டு பல்லு இருக்கும். ரெண்டு பல்லு கேட்டாங்க. எத்தனை கிலோ வரும் அந்த ஆடு? இது ஒரு 20 கிலோக்கு மேலே வருங்க. 20 கிலோக்கு மேலே வரும். ஆமாம். சூப்பராக இருக்கு பாருங்க. எவ்வளோ விலை கொடுத்து வாங்குனீங்கண்ணா? இது 22,000 கொடுத்து வாங்க. 22க்கு எவ்வளோ சொன்னாங்க அவங்க? எங்க எவ்வளோ சொன்னாங்க? 25,000. 25 சொல்லி 22க்கு வாங்கியிருக்காங்க. ரெண்டு பல்லு கேட்டாங்க. ஃபுல்லாக பிளாக். இந்த பிளாக் கெடாக்கு தான் இப்போ மார்க்கெட்டு. ஏன்னா ஆடி மாசன்றதுனால வேண்டுதலுக்காக இந்த மாதிரி கடை தான் வாங்கி எடுத்துகிட்டு போய் வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க. நான் இல்லை வாங்கினது. இப்போ இந்த ஆடுங்கண்ணா இது 4 6 ஒத்தரை புசுகிறேன். அப்படியா? பொங்கல் வைக்கிறது. 6 ஆடு ஒன்றா. அண்ணா கொஞ்சம் இப்படி வந்துருங்கண்ணா. இந்த பக்கம் வந்துருங்கண்ணா. இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அண்ணா இது பல்லுங்க எல்லாமே 2 பல்லு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது எவ்வளோ விலை கொடுத்து வாங்குனீங்க? 2,44,000 கொடுத்து வாங்கியிருக்காரு பாருங்க. இந்த 2 கெடா வந்து 44,000. ஓகே. இந்த கேட்டாங்கண்ணா 17,000. 17,000. அது ரெண்டும் 17,000. அது 17,000. 17,500 ரூபாய். இது 2 எல்லாமே வேண்டுதலுக்காக வந்துருக்காங்க. எந்த ஊருக்குண்ணா? திருச்சி பக்கம் கோணசமுத்திரம். இப்போ ஒரே அந்த இத்தனை கடை வாங்க தான் வெட்ட போறீங்களா? பரவாயில்லையா? ரொம்ப நன்றிண்ணா.